ஒரு பிகினர்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த லெக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ப்ராக்டிஸ் வீடியோ. லெக்கு பிடிக்கிறப்ப எப்படி பிடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மசில் மெச்சூரிட்டி கிடைக்காது. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் லெக்கை வந்து இந்த கேப் தெரியக்கூடாது. இந்த கேப் தெரியக்கூடாது. நீங்கள் கேப் தெரியணும் அப்படி பிடிக்கிறீங்களே, ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களால் போஸ்டிங் முடியுதுன்னா இந்த இடத்துல கையை வச்சு இப்படி அழுத்துங்க. இப்படி அழுத்துறப்ப அந்த லெக்கு இப்படி உடையும். இப்படி அடித்து பிடிச்சி அப்படி விரல் முன்னாடி இப்படி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த லெக்கு உடையும். உங்களை நீங்களே பார்க்கணும் கண்ணாடி முன்னாடி லெக்கு எந்த இடத்துல உடையுது அப்படின்னு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மசில் ஒவ்வொரு டைரக்ஷனில் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி பிடிச்சி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ண 1 செகண்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி. இந்த மாதிரி லெக்கு ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறது ஃபுல்லாக லெக்கை ஒன் சைடு லெக்கை இப்படி தூக்கி இப்படி உடையுதா, இப்படி தூக்குறப்போ உடையும். இந்த இடத்த அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெக்கு ஈஸியாக மெச்சூர் ஆகும், மசில் நல்லா உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு மசில் நல்லா மெச்சூரிட்டி ஆகி லெக்கு நல்லா டெஃபினிஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.